ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவர் அந்த நாட்டை ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒரு நாள் அமைச்சரை அழைத்து பேசிட்டு இருந்தார். அப்போ ராஜா அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அமைச்சரே, ஒரு மனுஷனால ஆசை இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஏன் முடியாது அரசே? துறவிங்கெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தானே என்று கூறினார் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசை விட்டவங்க தானே என்று கேட்டார் அரசர். ஆம் அரசே, அப்படிதான் இருப்பாங்க. அப்படின்னா ஆசையே இல்லாத உண்மையான துறவியை நான் பார்த்தே ஆகணும். அது என்ன பிரமாதம் அரசே, நான் அதற்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார் அமைச்சர். அங்கே இங்கே தேடினார். பிறகுதான் அவருக்கு புரிந்தது உண்மையான துறவியை கண்டுபிடிப்பது மிக சிரமம் என்று. அமைச்சர் மிகவும் பயந்தார். ராஜாவிடம் கூறிவிட்டோம் உண்மையான துறவியை காட்டுகிறோம் என்று. இப்போ என்ன செய்வது? ராஜாவிடம் கூறியபடி நடக்கவில்லை என்றால் ராஜா மிகவும் கோபப்படுவார். என்ன செய்வது? பிறகு அமைச்சர் யோசனை செய்தார். அவருக்கு ஒரு வழி தெரிந்தது. அதுதான் சரியான வழி என்று முடிவு செய்து கொண்டார். அந்த ஊரில் அவருக்கு தெரிந்த நாடக நடிகர் ஒருவர் இருந்தார். நன்றாக நடிப்பார். அவரை சென்று பார்த்தார். வணக்கம் பெரியவரே, எப்படி இருக்கீங்க? உங்களை தான் பார்க்க வந்தேன். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன். சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. இதை பாருங்க ஐயா, எனக்காக நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். உதவியா? என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்கள் ஒரு துறவி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உங்களை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நீங்கள் நடிக்கணும். அது போதும். அதுக்காக உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் தருவேன். அந்த நடிகர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை பார்த்திருக்கிறார். அதனால உடனே சரி என்று ஒப்புக்கொண்டார். அமைச்சரும் அரண்மனைக்கு திரும்பி வந்து விட்டார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவியை கண்டுபிடிக்கல? உண்மையான துறவி ஒருவரை இப்போதான் பார்த்துட்டு பேசிட்டு வருகிறேன் ராஜா. அவர் நம்ம ஊருக்கு வெளியே இருக்க ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு இருக்கார் ராஜா. அப்படின்னா உடனே புறப்படுவோம் என்று கூறிவிட்டு ராஜா புறப்பட்டார். இவர்களுடன் ராணியும் சென்றிருந்தார். அங்கு அந்த நடிகர் மரத்தடியில் துறவி வேஷம் போட்டு அமர்ந்து கொண்டிருந்தார். ராஜா நேராக சென்று துறவி காலில் விழுந்து வணங்கினார். உடனே ராணியும் துறவி காலில் விழுந்து வணங்கினார். பிறகு அமைச்சரும் வேறு வழி இல்லாமல் துறவியின் காலில் விழுந்து வணங்கினார். அவருக்கு தெரியும் இது நாம் ஏற்பாடு செய்த நபர்தான் என்று. இருந்தாலும் என்ன செய்வது? பிறகு ராஜா தங்கத்தட்டில் பொன்னையும் பொருளையும் வைத்து துறவியிடம் பணிவாக நீட்டினார். தாங்கள் தயவு செய்து இந்த பொண்ணு பொருளை ஏற்றுக்கணும். துறவியோ பற்று இல்லாமல் அதை பார்த்தார். எல்லாவற்றையும் துறந்த எனக்கு இதெல்லாம் எதற்கு என்று கூறி மறுத்துவிட்டார் துறவி. ராஜாவிற்கோ நாம் உண்மையான துறவியை பார்த்து விட்டோம் என்ற ஆனந்தம். நிம்மதியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. பிறகு அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவியிடம் சென்றார். முன்பு பேசியபடி பணத்தை கொடுத்தார். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. அதற்கு அந்த துறவி என்ன கூறினார் தெரியுமா? எல்லாவற்றையும் துறந்த எனக்கு இதெல்லாம் எதற்கு? வேண்டாம் என்று கூறினார். நடித்ததெல்லாம் போதும் பெரியவரே, இனிமேல் இந்த நாடக வாசனை எல்லாம் பேச வேண்டாம். வேஷத்தை கழிச்சிடுங்க என்று கூறினார் அந்த அமைச்சர். இல்லைங்க, இது வேஷமும் இல்லை, நாடக வசனமும் இல்லை. இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவியாக நடித்ததற்கு இந்த தேசத்தோட ராஜா, ராணி, அமைச்சர் எல்லாரும் என் காலில் வந்து விழுறாங்க.
அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் உண்மையாகவே துறவியாக போகிறேன், முடிவு செஞ்சிட்டேன் என்று கூறினார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுகிறது பார்த்தீர்களா?